நம்ம சும்மா இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சும்மா இருக்கிறத நம்ம இன்றைக்கு ஃபுல் டே பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யாவின் உலகம். இன்றைக்கு ரம்யாவின் உலகம் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கு ஃபுல் டே நம்ம காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஒரு ஹோம் மேக்கரோட ரொட்டீன் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதாவது ஸ்கூல் படிக்கக்கூடிய பிள்ளைங்களோட அம்மாவுக்கு ஒரு மாதிரியான வேலைகள்லாம் இருக்கும். பசங்க ஸ்கூல் முடித்து காலேஜ் போயிட்டாங்கன்னா அம்மாவுக்கு வேறு மாதிரியான ஒரு பிஸி ஷெடியூல் இருக்கும். இந்த ரெண்டும் டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யும். ஆனால் ரெண்டுலேயுமே பிஸியாகவே தான் இருக்கும். ஆனால் பொதுவாக சொல்கிறது என்ன அப்படின்னா நம்ம சும்மா இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சும்மா இருக்கிறத நம்ம இன்றைக்கு ஃபுல் டே பார்க்கலாம். எப்படி நம்ம ஹோல் டே நம்ம சும்மாவே உட்காந்து வெட்டியாக ஓட்டுறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் தான் சரி ஓகே சும்மா இந்த வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். இன்றைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி புட்டு தான் வச்சேன். ராகி புட்டுக்கு நான் எப்போவுமே ராகி இந்த மாதிரி ஏதாவது மாவு வறுத்தேன்னா எனக்கு வறுக்கும்போது சிந்தாமல் வறுக்கவே வராது. அதனால் மொத்தமாக கொஞ்சம் வறுத்து வச்சுருவேன். 1/2 கிலோ 3/4 கிலோ அப்படி வறுத்து வச்சுருவேன். அப்படி தான் வறுத்து மீதி மாவு இருக்குது. இது கொஞ்சம் ஆறுனதும் நான் திரும்ப டப்பாவில் போட்டு எடுத்து வைக்கணும். இந்த டப்பாவில் தான் இருந்த மாவு எல்லாத்தையுமே வறுத்துட்டேன். தேவையான அளவு மட்டும் எடுத்து புட்டு செஞ்சேன். புட்டு செஞ்சுட்டு புட்டு கரெக்டாக தான் செஞ்சுருந்தேன் 2 பேருக்கும். ராகி புட்டு இப்போல்லாம் அடிக்கடி செய்கிறது. 1 நாள் 2 நாள் வாரத்தில் பிரேக்ஃபாஸ்ட்டு காலையில் ராகி புட்டு தான் செய்கிறேன். அதனால தான் மீதி இருந்த மாவுமே வறுத்துட்டேன். மத்தியானத்துக்கு இது நக்கட்ஸ் சிக்கன் நக்கட்ஸ் பொரிக்கணும்னு எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா ஃப்ரீசரில் இருந்தது, டீஃப்ராஸ்ட் ஆகணும், அதனால் எடுத்து வச்சுருந்தேன். இது சர்க்கரை பாகு புட்டுக்கு காய்ச்சது, அது மீதி கொஞ்சம் இருக்குது. அதுக்கப்புறம் இது ஒரு பிடி சாதம் நேற்று மீதியானதில் நான் எப்போவுமே நீராகாரம் குடிப்பேன். அதில் தண்ணி போட்டு வச்சுருக்கேன். பாத்திரங்கள்லாம் கிடக்குது. அதே போல் நான் இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் எக் ஃப்ரைட் ரைஸும் ஆரஞ்ச் சிக்கன் தான் நான் ரெசிபி வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். அதுக்கு சிக்கனோட பீசஸ் அந்த ப்ரெஸ் பீஸ் இதில் ஃப்ரீசரில் இருந்தது, அதையும் எடுத்து வச்சுருக்கிறேன். ராகி புட்டுக்கு மீன் குழம்பு சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நானே அன்றைக்கு தான் ட்ரை பண்ணேன். கொஞ்சமாக மீன் குழம்பு இருந்தது. அப்படியே சூடு பண்ணிவிட்டு வழக்கமாக இட்லி தோசை ஆப்பத்துக்கெலாம் எடுப்பேன். அதே போல் அரிசி மாவு புட்டுக்கு மீன் குழம்பு நல்லாயிருக்கும். ஆனால் அன்றைக்கு கொஞ்சம் இருந்தது, சாப்பிட்டு பார்ப்போன்னு சாப்பிட்டா ராகி புட்டுக்குமே நல்லா இருந்தது. உங்களுக்கு சர்க்கரை சாப்பிடக்கூடாதுன்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதை மாவை எடுத்துட்டு இது பாத்திரம் கூடையெல்லாம் அடுக்கிட்டு, இது நேற்று கழுவி வச்ச பாத்திரம். எப்போவுமே காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சதும் இந்த பாத்திர கூடையெல்லாம் அடுக்கிடுவேன், ஏற கட்டிடுவேன். அடுக்கிட்டு அதுக்கப்புறம் மீதி பாத்திரங்களை பேரலாக இதில் கழுவி போட்டுடுவேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த 8 8:30 இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 1 மணி நேரம் பிரேக் எடுப்பேன். பிரேக் எடுத்ததுக்கப்புறம் அந்த 10 10:15 இருந்தால் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வெல்லாம் க்ளீன் பண்ணணும். ஏன்னா நம்ம வீடியோ எடுக்க போகிறோம். வீடியோ எடுக்கணும் அப்படின்னா அதில் ஒரு ட்ராப் ஆஃப் அழுக்கு கூட இருக்கக்கூடாது. அப்படின்னா தான் வீடியோவில் கிளியராக இருக்கும். அதனால் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணணும். அதுக்கு முன்னமே நான் ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான பொருட்கள் அதாவது அன்றைக்கு சமையலுக்கு தேவையான பொருட்களை நான் வெளியில் எடுத்து வச்சுருவேன். ஒன்று ஒன்றா ஃப்ரிட்ஜை திறந்துட்டு இருக்க மாட்டேன். எத்தனை பேர் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ பிரேக்ஃபாஸ்ட்னாலும் சரி, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் முதல்ல எடுத்து சமைச்சிட்டு மீதியை கொண்டு வச்சுடுவேன். அதே போல் லஞ்சுக்கு இப்போ நமக்கு தேவை, பச்சை மிளகா தேவை, மல்லி இலை தேவை, கருவேப்பிலை தேவைன்னா எல்லாத்தையும் ஒரே நேரமாகவே வெளியில் எடுத்துருவேன். எடுத்துட்டு அப்புறம் தேவையானதெல்லாம் தட்டுக்கு எடுத்துட்டு மீதி கவர்களை எல்லாத்தையுமே உள்ளே வச்சுடுவேன். இப்படி தான் இப்போ எடுத்து எல்லாம் வெளியில் வச்சாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேருந்து எல்லாமே வெளியில் எடுத்து வச்சாச்சு. நான் ஃப்ரைட் ரைஸு, ஆரஞ்ச் சிக்கன், அப்புறம் அந்த நக்கட்ஸை ஃப்ரை பண்ண போகிறேன். இதுதான் இன்றைக்கி மெனு. இதில் நக்கட்ஸ் முந்தின நாளே வீடியோ எடுத்தாச்சு. ஃபைனல் வீடியோ மட்டும்தான் அதில் காமிக்கணும், ஃபோட்டோஸ்லாம் காமிக்கணும். மற்ற 2 ரெசிபிக்கும் ஃபுல்லாக காமிக்கணும். இப்போ நான் தேவையான காய்கறிகள் எல்லாமே வெளியில் எடுத்துட்டேன். வீடியோ எடுக்கும்போது எப்போவுமே டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். அதாவது நம்ம சும்மா சமைக்கிறதுக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கும் நமக்கு அப்படியே 3 மடங்கு டைம் தேவை இருக்கும். காலையிலிருந்து விடாது மழையும் பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. சூப்பராக மழையும் விட்டு விட்டு பெஞ்சிக்கிட்டே இருக்குது. நம்ம நாளை இன்றைக்கி இப்படி தான் ஆரம்பிச்சிருக்கோம். காலையில் எழுப்புனதுமே என்ன வீடியோ எடுக்கல. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு நான் என்ன காமிக்கிறேன். பிரேக்ஃபாஸ்ட்டு எப்போ செய்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு செஞ்சுட்டு 9 மணிக்கு சாப்பிடுவோம். சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் பிரேக் எடுப்பேன். அந்த 9 to 10 எப்போவுமே பிரேக் எடுப்பேன். அந்த பிரேக்கில் தான் நான் பைபிள் வாசிக்கிறது, நியூஸ் வாசிக்கிறது, அதே போல் குட் மார்னிங் போட்டிருக்கவங்களுக்குலாம் குட் மார்னிங் போடுறது, இந்த மாதிரி இதில் மொபைல் பார்க்குறது, இதெல்லாம் பண்ணுவேன். ஒரு மணி நேரம் எடுத்துப்பேன். அது கரெக்டாக இருக்கும். அது ரொம்ப ஷார்ட்டாக இருக்க மாதிரியே இருக்கும். அந்த 9 o'clock உட்காந்தோன்னா அந்த 10 o'clock ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடும். கிச்சனுக்குள்ளே போனால் எப்படி ஃபாஸ்ட்டாக போகும் அதே மாதிரி தான் போகும். வீட்டில் சும்மா இருக்குன்னு சொல்கிறது ஈஸி. சும்மா இருந்தால் எல்லாமே நடக்குமா
அதை கொஞ்சமாவது யோசிக்கணும். அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. கொஞ்சமாவது பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் உரைக்கும்ல, அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். இப்போ நான் வந்து அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே காமிக்கிறேன். இப்போ வெளியே கிளைமேட் காமிச்சிட்டு இருந்தேன்ல, அதே கிளைமேட் தான், அப்படியே தான் இருக்குது. மழை தூரிக்கிட்டே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா துணி மூட்டை குஞ்சு கிடக்குது. அடுத்து இப்போ நம்ம வந்து இதை வாஷிங்கில் போட்டு விடணும். வாஷிங்கில் போட்டு விட்டாலும் எனக்கு வந்து இப்போ இங்கே உள்ள இப்படி நல்ல ஷேடடாக தான் இருக்கும். அதனால் வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் மழை விரிச்சா கூட காஞ்சிடுது இங்கெல்லாம். இதே இது சென்னையிலலாம் மழை விழுந்ததுன்னா துணி காயறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வீட்டுக்குள்ளே கொடி கட்டி தான் காயப்படணும். இங்கே மோஸ்ட்லி வந்து ஒரு 2 அடியாவது நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதனால் வந்து நமக்கு வந்து துணி இதுலேயே ஒரு 4 கொடி அப்படி கட்டியிருக்கேன். இதுலேயே வாடை போட்டு எடுத்துடுவேன். அவ்வளோதான். மெஷின் பக்கத்துலேயே தான் வச்சுருக்கேன். அதனால் வேலை ஈஸி தான். இப்போ வாஷிங் போட்டாச்சு. இப்போ இந்த வேலை முடிச்சு இதை ஓட விட்டுற வேண்டியதான். இதில் வாட்டர் லெவல்லாம் செக் பண்ணுறது இருக்குது. ஒரு 6 வச்சுக்கிறேன். 6னா ஒரு 1/2 டம் தண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் ஸ்டார்ட் கொடுத்துடலாம். இப்போ இது வாஷிங் ஓடட்டும். இங்கே ரொம்ப தூசியாக இருக்கும். அதனால் மூடி போட்டு தான் ஆகணும். போட்டதுமே நம்ம மூடி போட்டுருவோம். இல்லைன்னா நம்ம ஒன்று ஒன்றா துடைக்கிற அந்த வேலையும் நமக்கு சேஃப் இருக்கும். அதனால் அது முடிஞ்சதுக்கப்புறம் சவுண்டு கொடுக்கணும். அடுத்து நம்ம வந்து வாஷிங்கை முடிச்சுட்டு இங்கே அடுப்படிகிட்ட வந்தாச்சு. வாஷிங்கை போட்டு விட்டாச்சு. இங்கே அடுப்பிட்ட வந்தாச்சு. இப்போ ஸ்டவ்வை க்ளீன் பண்ணணும். மெயினாக இதுதான். நான் அந்த புட்டு மாவு, இடியாப்ப மாவுலாம் வறுத்தேன்னா ஸ்டவ்வை ஃபுல்லாக நாஸ்தி பண்ணிடுவேன். அது ஏன்னா அதுவும் கொஞ்சம் பெரிய அதனால தான் நான் வந்து பெரிய பெரிய தவாவாக வாங்கி வச்சுருப்பேன். இங்கே மும்பைக்கு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தவா தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதில் வதக்கும்போது ஃபுல்லாக ஆகிடுது. ஆனால் என்ன ஸ்டவ்வெல்லாம் க்ளீன் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. தண்ணியை ஊற்றி விட்டாலே ஓடிடுது. இன்றைக்கி பாத்திரமும் கொஞ்சம் காலையிலே நிறைய குவிஞ்சிருச்சு. இந்த வறுத்தது, அப்புறம் புட்டை வச்சது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா பாத்திரமும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்ந்துருச்சு. நம்ம இப்போ பாத்திரத்தை கழுவிட்டு அடுப்படி எல்லாம் கம்ப்ளீட்லி க்ளீன் பண்ணிவிட்டு வேலைய ஆரம்பித்தா நமக்கு லேட் ஆகிடும். ஏன்னா அவங்க ஆஃபீஸ் லஞ்சுக்கு எப்படியும் வந்து ஆஃபீஸ்லேருந்து ஒரு 1:30க்கெலாம் வந்துடுவாங்க. அதனால அதுக்கு முன்னே நான் வந்து சமையலை முடிக்கணும், வீடியோவும் முடிக்கணும். ஏன்னா சமையல் மட்டும் முடித்தது கிடையாதுல்ல. ஏன்னா நம்ம வந்து வீடியோவும் எடுக்கிறோம். வீடியோவை ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து முடிக்கணும் அந்த 1:30க்குள்ளே. நான் ஒரு 12:30க்குள்ளே அப்படின்னு நினச்சிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை தான். ஸ்டவ் கொஞ்சம் நல்லா இருக்குது. அதனால தான் காமிக்கிறேன். என்ன தான் அந்த கிளாஸ் டாப் ஸ்டவ்வு, பிறகு வந்து மாடர்னாக ஸ்டவ் இருந்தாலும், இந்த எவர் சில்வர் ஸ்டவ்வு தான் நம்மளுடைய இந்தியன் குக்கிங் கரெக்டாக இருக்கும். என்னையை பொறுத்தளவு க்ளீன் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து ஈஸி க்ளீனிங். இதெல்லாம் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது. 5 நிமிஷத்தில் நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். இங்கே எனக்கு சென்னையில் இருக்க ஸ்டவ்லாம் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இப்போ நமக்கு அதேபோல் அந்த கார்னருமே ஒரு ரேக் வாங்கி வைக்கணும். வச்சா அது கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்குது. அதனால் வந்து அதையும் அரேஞ்ச் பண்ணணும்னு வச்சுருக்கேன். ஜஸ்ட் அடுப்படியை சுற்றி மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு நான் ஷூட்டிங்கை ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா லேட் ஆயிடுச்சு. இது வந்து வெந்தயம். நான் எப்போவுமே காலையிலே எழும்புனதும் ஜீரக தண்ணி குடிப்பேன். நைட்டு ஊற வச்சு ஜீரக தண்ணி குடிப்பேன். அப்புறம் காலையில் எழும்புனதும் வெந்தயம் போட்டு ஒரு 2 லிட்டர் தண்ணியில் போட்டு வச்சுருவேன். நைட்டு வரைக்கும் அந்த தண்ணி கரெக்டாக இருக்கும். குடிச்சிட்டு வெந்தயத்தை அப்படியே நைட்டு வச்சுருவேன். காலையில் பார்த்திங்கன்னா இப்படி மொளை விட்டு போய் இருக்கும். ஏன்னா அப்படியே சாப்பிட்றத விட கொஞ்சம் மொளை விட்ட பிறகு சாப்பிடும்போது கசப்பு தன்மை சுத்தமாகவே இல்லை. அந்த கொழகொழப்பு தன்மையும் இல்லை. கசப்பு கூட நம்ம சாப்பிட்லாம். அந்த கொழகொழப்பு தன்மையோடு சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் இப்படி கொஞ்சம் நல்லா மொளை விட்டிங்கன்னா அதில் கசப்பு தன்மையே இருக்காது. இப்போ வந்து இன்னும் நல்லா மொளை விட்ட பிறகு தான் சாப்பிட்றேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் சாப்பிட்றேன். இன்றைக்கி போட்ட கீரையை வெந்தயத்தை ஒரு நாள் விட்டுட்டு அதுக்கு அடுத்த நாள் சாப்பிடும்போது நல்லா மொளை விட்டுருக்குது. அந்த சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு அந்த வெந்தயத்தை ஃபுல்லாக சாப்பிட்டேன். 1 டீஸ்பூன் ஃபுல்லாக ஊற போடுவேன். பார்த்தீங்களா? இப்போ சாப்பிட்டுட்டு திரும்ப அதே பவுலை வாஷ் பண்ணி அதில் வெந்தயம் போட்டுட்டேன். 1 டீஸ்பூன் போட்டு அலசிப்பேன். அந்த வெந்தயத்தை அலசிட்டு 2 லிட்டர் தண்ணி அதில் ஊற்றி வச்சுருவேன். ஊற்றிட்டு மூடிட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்க ஆரம்பிச்சிருவேன். இப்போ அங்கே அரிசி ஊறிட்டுருக்கு. அரிசிக்கு தண்ணி போட்டாச்சு, கொதிக்கட்டும். இங்கே தக்காளி ஆறிட்டு இருக்குது. மணி எத்தனைன்னு பார்த்துட்டு வந்துடலாம். நான் 12 மணிக்குள்ள வேலைகளெல்லாம் முடிக்கணும்னு நினச்சேன். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போவே 11:25 ஆச்சு. 1 மணி ஆகிடும்னு நினைக்கேன். டைம் போகிறதே தெரில. கடன்னு ஓடிட்டே இருக்குது. இப்போ அரிசியும் போட்டாச்சு. சொன்னேன் இல்லையா, இப்போ இந்த ஸ்டவ்வில் போட்டு வீடியோ காமிச்சிட்டேன். இப்போ நான் அப்படியே இந்த ஸ்டவ்வுக்கு மாற்றணும், 3வது ஸ்டவ்வுக்கு மாற்றணும். இப்படி தான் எல்லாருமே வந்து வீடியோ எடுப்பாங்க. நான் மட்டும் கிடையாது. இதில் தான் டைம் ஆகும். 2 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இதில் தான் ஆகும். கவனமாக செய்யணும், கேர்ஃபுல்லாக செய்யணும். ஸ்ரீ மாதாவே. இப்போ இதெல்லாம் அரிசியை மாற்றியாச்சு. இப்போ நமக்கு இந்த ஸ்டவ் ஃப்ரீ ஆயிடுச்சா, அடுத்த ரெசிபிக்கு இதில் நம்ம காமிச்சிட்டே இருக்கலாம், வீடியோ காமிச்சிட்டு இருக்கலாம். நான் இந்த இடத்துல வச்சுட்டு பண்ண முடியாது. டக்குன்னு நானே தட்டி விட்டுருவேன்.
அப்போ இதில் இப்போ அரிசி போட்டதில் இவ்வளோ ட்ராப்ஸ் இருக்குது, இங்கே ஒரு ட்ராப் தண்ணி விழுந்திருக்கு, இதெல்லாம் துடைக்கணும். ஈஸியாக சொல்லிடுவாங்க, ஸ்டவ் அசிங்கமாக இருக்குது, அது இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்படி தான் ஒவ்வொருத்தருமே வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் செய்ய போகிறது அடுத்து வந்து இது ஆரஞ்சு சிக்கன் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு ப்ரெஷ் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த வீடியோ தான் நான் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் டொமேட்டோ சூப் மட்டும்தான் ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம வடித்து வச்ச ரைஸும் அப்படியே தான் இருக்குது, ஃப்ரைட் ரைஸ்க்குள்ளது. ரெண்டும் தான் பண்ணியிருக்கேன். சிக்கன் வரைய வச்சுருக்கிறேன். பிறகு வந்து இங்கே காய் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் காயெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ மணி எத்தனைன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். மணி 12:05. நம்ம இப்போ சூப்பு ரெடி ஆகிட்டா இதை பாத்திரம் மாற்றி இன்னும் ஃபோட்டோலாம் எடுக்கணும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டவ் எல்லாம் நாஸ்தி ஆகிடுச்சும், இப்படி ஆகிடும். ஒரு ரெசிபி செஞ்சு முடிக்கும்போது இப்படி தான் இருக்கும். எனக்கு இங்கே தான் லைட்டு கொடுத்துருக்காங்க, அதாவது காமிக்கிறேன். இங்கே தான் வந்து ஃபோட்டோக்கு லைட் இருக்குது. அதனால் வந்து நான் இங்கே தான் வந்து ஃபோட்டோஸ் எல்லாமே எடுக்கணும் ஃபுல்லாக. பேரலெல்லாம் பாத்திரம் குவிஞ்சிட்டே தான் இருக்குது, ஒழிஞ்சு குறைஞ்ச மாதிரி இல்லை. இங்கேருந்தே தான் நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டே இருப்பேன். முடிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ இது பொரிஞ்சிட்ருக்கா. டொமேட்டோ சூப் ரெடி ஆகிட்டா எல்லாத்தையும் நான் வந்து ஃபோட்டோ செஷன்லாம் முடிச்சாச்சு. இங்கே பாத்திரம் கூடலாம் அப்படியே தான் கிடக்குது. இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். எல்லாம் அப்படி இப்படி போட்டாச்சு. இப்படி தான் இருக்கும். இங்கே பாத்திரம் கூடையும் எடுத்து பேரலெல்லாம் அடிக்கிட்டு இருக்கேன். இங்கே இவ்வளோ தான் இருக்குது. 2:10 நிமிஷம் இருக்குது. எத்தனை மணிக்கு வேலையை ஆரம்பிச்சு பார்த்தீங்களா? இப்போ சமையலை முடிச்சுட்டு சூப்பு, டொமேட்டோ சூப்பு நல்லா இருந்தது ஃபஸ்ட்டு. அப்புறம் அதுக்கு அந்த ஆரஞ்சு சிக்கனும் வச்சு சாப்பிட்டாங்க ஸ்டார்டர் மாதிரி. அப்புறம் ஃப்ரைட் ரைஸும் சூப்பராக வந்துருந்துச்சு. 3 ரெசிப்பியுமே நல்லா வந்துருந்துச்சு. சூப்பு, ஃப்ரைட் ரைஸு, ஆரஞ்சு சிக்கன், 3 ரெசிப்பியுமே சூப்பராக. இன்னும் முடியலை, 2:10 நிமிஷம் இருக்குது. இன்னும் முடியலைல்ல, அது பொரிஞ்சிட்ருக்கு. அதை எடுத்து வச்சுட்டு ஃபோட்டோலாம் முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவேன். சாப்பிட்றதுக்கு எப்படியே 3 மணி ஆகிடும். எனக்கும் பசிச்சிருச்சு தான். அப்புறம் வந்து அந்த நீராகாரம் பசஞ்சேன்ல, அந்த தண்ணியை அப்புறம் குடிச்சிட்டு சரி ஓகே பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டோன்னா நமக்கு வேலை முடிஞ்சிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே நான் வந்து பாத்திரம் கழுவ போயிட்டேன். இந்த நீராகாரம் இதை வந்து கொஞ்சம் உப்பு போட்டு முதல்ல பசைஞ்சு, ஏன்னா டயர்டாக இருந்தது. அதில் நின்றுட்டே வேலை பார்த்துட்டு இருந்தோமா, எடுத்த உடனே இந்த ஃப்ரைட் ரைஸ்லாம் சாப்பிட்றதுக்கு வராது. நல்ல பசியில் சாம்பார் சாதம், தயிர் சாதம், இந்த மாதிரி நம்மளுடைய சாப்பாடுகளை சாப்பிட்ற மாதிரி இந்த ஃப்ரைட் ரைஸ்லாம் என்ன தான் ருசியாக இருந்தாலும் நல்ல பசியிலையோ நல்ல டயர்ட்லேயோ நம்மளால் சாப்பிட முடியாது. அதனால் முதல்ல அந்த நீராகாரத்தை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்திரத்தெல்லாம் கழுவி முடிச்சுட்டு அதுக்குள்ளே 2:45 2:50 ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து அன்றைக்கு எடுத்த வீடியோவை டவுன் பண்ணிவிடுவேன். டவுன் பண்ணிவிட்டு அன்னெசசரி கிளிப்பு, ஃபோட்டோஸ் நிறைய வந்திருக்கும்ல, ஒவ்வொரு ஃபோல்டர்லேயும் நம்ம வந்து எடிட் பண்ணும்போது திரும்ப வந்து அந்த எந்த கிளிப்பு நல்லா இருக்குன்னு செக் பண்ணிகிட்டே இருக்கணும். அன்னெசசரி கிளிப்பு எதுன்றது வீடியோ எடுத்த அன்றைக்கே நமக்கு தெரியும். அதனால் வந்து இதை யூடியூபர் யாராவது பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அன்றைக்கே அந்த ஃபோட்டோஸு, அன்னெசசரி கிளிப்பு இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து டெலீட் பண்ணிடலாம். டெலீட் பண்ணிவிட்டு நெசசரி மட்டும் வச்சுக்கலாம். எது தேவையான ஃபோட்டோஸோ, நம்ம இப்போ ஒரு 2 ஃபோட்டோவுக்கு 10 ஃபோட்டோஸ் எடுப்போம். அப்போது அதில் பார்க்கும்போதே எந்த ஃபோட்டோஸ் நல்லாயிருக்கோ அதை மட்டும் வச்சுட்டு அதெல்லாம் டெலீட் பண்ணிடுவேன். அதை அன்றைக்கே பண்ணிவிடுவேன். அந்த பேரலாக ஒவ்வொரு வீடியோ அங்கே சமையல் அங்கே அடுப்பில் கொதிக்கிற வேலை நடக்கும்போது இங்கே லேப்டாப்பையும் வச்சுருப்பேன். அப்பப்போ டவுன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். அப்படியே பேரலாக அது வந்து இழுத்து போட மாட்டேன். அப்போவே அந்த வேலையை முடிச்சுடுவேன். இப்போ சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பொரிச்ச எண்ணெய் இருந்தது, இதை வடிகட்டிட்டு இந்த கடாய் ஃப்ரைட் ரைஸ் செஞ்ச கடாய் பார்த்திங்கன்னா கழுவி வச்சுட்டு போனது அதுக்குள்ளே லைட்டாக துரு பிடிச்சிட்டு பாருங்கள். உடனே துரு பிடிச்சிரும். நம்ம இந்த சீசனிங் பண்ணி மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் இந்த பாத்திரத்தெல்லாம் நீங்கள் வாங்கணும். நான் எப்படி சீசன் பண்ணணுன்ற வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். நீங்கள் சீசன் பண்ணுறதுக்கு சோம்பல் படுறீங்க அப்படின்னா தயவுசெய்து இந்த மாதிரி பாத்திரங்கள்லாம் வாங்காதீங்க. அது வேஸ்ட்டு. வருஷத்துக்கு ஒரு நேரம் எடுக்கிறீங்க, அப்படியே கிடக்கும் அப்படின்னா வாங்காதீங்க. நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறீங்க, வாரத்துக்கு ஒரு 2 நாள் யூஸ் பண்ணுறீங்க, ஆனால் நல்ல சீசன் பண்ணுவீங்க அப்படின்னா வந்து இதை வாங்கி வச்சுக்கோங்க. நான் சமையல் முடிஞ்சதுமே 2க்குமே உடனே சாப்பிட்டு வந்ததும் இது 2யும் சீசன் பண்ணிட்டேன். சூடாக இருக்குல்ல, அதனால் உள்ளே எடுத்து வைக்க முடியாது. நம்ம பாத்திரத்தையும் பின்னாடிலாம் எண்ணெய் போடலை, கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் போட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சுட்டேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த கேஸ்ட் அயர்ன் வந்து வாங்கினதுக்கப்புறம். சமையல் வந்து ரொம்ப, ஏன்னா சமைக்கிறவங்களுக்கு தான் எதையுமே ரசித்து செய்யும்போது தான் வந்து நமக்கு அதில் இருக்க நுணுக்கங்கள்லாம் தெரியும். இதை வாங்கினதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால தான் கேஸ்ட் அயர்ன் வீடியோலையுமே சொல்லியிருப்பேன். தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க பார்த்து.
அதேபோல் எனக்கு கார்டனிங் பிடிக்கும். இனிமே அங்கே பால்கனி கொஞ்சம் இருக்கிறதுனால, அதிலேயே கொஞ்சம் செடிகள்லாம் வாங்கி வைக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். வேலையெல்லாம் முடிஞ்சதும் நான் செய்கிற வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குப்பை வந்து நான் இங்கே சென்னையில் இருக்கும்போதே இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். இது ஒரு நாள் ஒரு பை மிஸ்டேக் வந்து பேப்பரில் பொதிஞ்ச குப்பை 2, 3 நாள் இருக்கும்போது அதில் கொசு வரல. அன்னையிலேருந்து நான் வந்து கேரி பேக்கில் குப்பை வைக்கவே மாட்டேன். எங்கள் வீட்டில் வர்ற நியூஸ் பேப்பர் படித்ததுக்கப்புறம் யூஸ் பண்ணுறதுன்னா, இந்த குப்பை போடுறதுக்கு கரெக்டாக யூஸ் ஆகிடும். இப்படி பேப்பரில் பொதிஞ்சு நம்ம வந்து டஸ்ட்பினில் வைக்கும்போது டஸ்ட்பின்னும் நீட்டாக இருக்கும். அதில் கொசு, ஈ எதுவுமே வராது. பழம்லாம் சாப்பிட்டா கண்டிப்பாக ஈ வரும்ல. நீங்கள் இந்த மாதிரி பேப்பரில் பொதிஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா, ஒரு ஈ கூட உங்களுடைய டஸ்ட்பின்கிட்ட வராது. வீட்டோட சுத்தம் வந்து 2 இடத்துல பார்க்கலான்னு சொல்லிட்டு, நான் வந்து 12th படிக்கும்போது எங்கள் சோழர் சார் சொன்னது தான். அதாவது ஒன்று டாய்லெட்டு, இன்னொன்று வந்து கிச்சன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த 2 இடமும் சுத்தமாக இருக்கிறது முக்கியம் கிடையாது. 3வது இந்த டஸ்ட்பினும் கண்டிப்பாக சுத்தமாக இருக்கணும். நிறைய பேர் வீட்டு டஸ்ட்பின் கழுவவே மாட்டாங்க. நான் டெய்லி கழுவி தொடச்சிருவேன். பாத்திரம் கழுவுறக்கு அதுக்குன்னே தனியாக ஒரு ப்ரஷ் வச்சுருப்பேன். டஸ்ட்பினுமே எங்கள் வீட்டில் டஸ்ட்பின் வந்து ரொம்பவே அப்படியே பளிச்சுன்னு தான் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் தான் எல்லாம் நம்ம மெனக்கெடணும் அவ்வளோதான். இப்போ இந்த காய்கறி போர்டு பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து இங்கே மழை விழுந்துட்டு இருக்கனால உட்டெல்லாம் உடனே ஃபங்கஸ் வைக்குது. அதனால் ஈரம் பட்டுட்டு அப்படின்னாலே கொஞ்சம் வாட வைப்பேன். அந்த இதில் கொஞ்சம் அப்பப்போ வெயில் அடிக்கும்ல, அதில் வாடிடும். அதுக்குள்ளே வாஷிங் முடிஞ்சிருச்சு. வாஷிங் எடுத்து காய போட்டாச்சு. வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னு தான் பேர். எழும்பிட்டிங்க அப்படின்னா நான் எப்போவுமே வந்து விட்டு எழும்புறதுக்கு 5 நிமிஷம், சரி இன்னொரு 5 நிமிஷம் படுத்திருக்கலாம், 5 நிமிஷம் படுத்திருக்கலாம். எழும்புனதுலேருந்து வேலை இருந்துக்கிட்டே தானே இருக்கும். அந்த மைண்ட் செட் எனக்கு எப்போவுமே உண்டு. எத்தனை பேருக்கு அந்த மைண்ட் செட் இருக்குன்னு சொல்லுங்கள். அதேபோல் நீர் ஆகாரம் பார்த்திங்கன்னா, காலையிலே எழுந்ததும் குடிக்கிறது நல்லது தான். அதுக்காக வந்து காலையிலே குடிக்க முடியலைன்னா அதுக்காக குடிக்கக்கூடாதுன்னு கிடையாது. நான் வந்து பிசைஞ்சு எடுத்து தண்ணியை வச்சுப்பேன். வே எப்போல்லாம் எனக்கு தண்ணி தாகம் எடுக்குதோ அப்போல்லாம் வந்து முதல்ல வந்து ஜீரா வாட்டர் குடிச்சிட்டு, அப்புறம் நீராகாரத்தை காலி பண்ணிட்டு, அப்புறம் தான் வெந்தய தண்ணி குடிப்பேன். இப்போ இதெல்லாம் குடிக்கும்போது அந்த டைஜஷன் வந்து நல்லா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். நான் இப்போ கொஞ்சம் ஒரு 2, 3 மாதமாக இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். இந்த ஜீரா வாட்டர் குடிக்கிறது, நீராகாரம் குடிக்கிறது, அதேபோல் வெந்தயம் தண்ணி குடிச்சிட்டு அந்த வெந்தயக்கீரையை அந்த வெந்தயத்தை சாப்பிட்றது. அந்த வெந்தயம் நல்லா விட்ட பிறகு சாப்பிடுங்க. இதுதான். இப்போ நான் வந்து சாப்பிட்ட சாப்பாடு எல்லாத்தையும் இறக்கட்டியாச்சு. மீதி இருந்தது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். மீதி இருக்கிறது நைட்டுக்கு போதும். நைட்டுக்கு சமையல் வேலை இல்ல. அதனால தான் அந்த நக்கட்ஸையுமே பொரிச்சுட்டேன். சரி பொரிச்சுட்டோன்னா ஈவினிங் தேவைப்பட்டா சாப்பிட்டுப்பாங்க. இல்லைன்னா நைட்டுக்கு சாப்பிட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இல்லைன்னா நைட்டு திரும்ப பொரிக்கணும். அது இப்போ நைட்டுக்கு சூடு பண்ணால் போதும். வெறும் கல்லில் போட்டு எடுத்தாலே போதும். அதனால் பொரிச்சுட்டேன். இப்போ வந்து இந்த கொய்யாக்காய் எடுத்தது அப்படி இருந்துருச்சு. இதையும் நைட்டுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. ஏன்னா மீல்ஸே நல்லா ஹெவியாக இருந்ததுல்ல. எல்லாமே சூப்பராக இருந்தது. டொமேட்டோ சூப்பு, அதேபோல் வந்து ஆரஞ்ச் சிக்கன், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் நல்லா இருந்தது. துணியையும் காய போட்டதை காமிச்சாச்சு. அப்புறம் போய் படுத்துட்டேன். ஒரு 4:15 போய் படுத்தேன். 3:45 வேலை முடிஞ்சது. ஒரு 4:15 படுத்துட்டு, அப்புறம் ஒரு 5 மணிக்கு தான் எழும்பி வந்தேன்னு நினைக்கிறேன். ஒரு 3/4 மணி நேரம். அதில் ஒரு 20, 25 நிமிஷம் நல்லா தூங்கியிருப்பேன். தூங்கி முழிச்சு தான் இப்போ வந்து உட்காந்துருக்கேன். அதுக்கிடையில் அந்த லேப்டாப்பை அப்படியே வச்சுட்டு போயிட்டேன். ஏன்னா ஈவினிங் வந்து அதில் தான் நான் வந்து ஜும்பா அல்லது எக்ஸசைஸ் ஏதாவது பண்ணுவேன். பெரும்பாலும் ஜும்பா தான் பண்ணுவேன். ஏன்னா மழை விழுதுல்ல. மழை விழலைன்னா ஒரு 10, 15 நிமிஷம் ஜும்பா பண்ணிவிட்டு நான் வந்து வாக்கிங் போயிடுவேன். போகிறதுக்கு முன்னாடி ஜும்பா பண்ணிவிடுவேன். போயிட்டு அப்படின்னா தான் வந்து இல்லைன்னா வாக்கிங் போயிட்டு வரும்போது ஷூவெல்லாம் மண்ணாக இருக்குமா, வந்தோடனே திரும்ப மறுபடியும் நம்ம வீட்டுக்குள்ளே குதிச்சிட்டு இருந்தோம்னா வீடு பூரா நம்மளே மண்ணாக்கிடுவோம். அதனால் போகிறதுக்கு முன்னே, ஏன்னா போகிறதுக்கு முன்னே நம்ம வந்து அந்த வாக்கிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னே வெளியில் வாக்கிங் போனோன்னா அந்த ஷூவில் இருக்க மண்ணெல்லாம் நைட்டே டஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருவேன். அப்போ நான் வீட்டுக்குள்ளே ஜும்பா பண்ணும்போது நல்லாயிருக்கும். இல்லை நம்ம போயிட்டு வந்தோடனே நமக்கு இல்லைன்னா வீடெல்லாம் மண்ணாகும். நல்லாயிருக்கும். இந்த விவேக் பட்டேலோடது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த வீடியோ பார்த்து பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நான் ரொம்ப நாள் இதுக்கு முன்னே ஒருத்தவங்களோடது பண்ணிகிட்டு இருந்தேன். எப்போவுமே ஒரு 1/2 அன் ஹவர் அல்லது 45 மினிட்ஸ் கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒன்று செஞ்சுடுவேன் ஈவினிங். இல்லை மார்னிங் செஞ்சேன்னா எனக்கு ஹெவியாக குதிக்கிறதுக்கெலாம் வராது. சும்மா குனிஞ்சு நிமிர்ந்து அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுவேன், அவ்வளோதான். வாக்கிங் போகிறது மார்னிங் ஆப்ஷன் கிடச்சா போகலாம். ஆனால் மார்னிங் அவ்வளோவா எனக்கு டைம் இருக்காது. டெய்லி முடிஞ்ச வரைக்கும் ஒரு 1/2 மணி நேரமாவது நான் பண்ணிடுவேன். போய் செய்வேன். ஒரு 6:15 வரைக்கும், இல்லை 5:45 ஆகுது, 6:15 வரைக்கும் செய்கிறேன். நம்ம வந்து ஒல்லியாக இருந்தால் தான் ஃபிட் அப்படின்னு கிடையாது. நம்ம வேலைகளை நம்ம செய்கிற அளவுக்கு நம்ம வந்து ஃபிட்டாக இருந்துக்கிட்டாலே போதும். நமக்கு இப்போ காலையிலேருந்து இவ்வளோ வேலைகள் இருக்குது, செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நான் டயர்டு இல்லாமல் இருக்கணும், அதுதான்.
அந்த அளவுக்கு நான் ஃபிட்டா இருக்கேன். இப்போ லேப்டாப் எடுத்து வச்சாச்சு. என்னென்ன வீடியோலாம் போட்டிருக்கேன் அப்படின்றத நோட்ல எழுதிக்கிட்டே தான் இருப்பேன் எப்பவுமே. இதோட இது எனக்கு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு 3வது நோட்டு. அப்படின்னா தான் எனக்கு வந்து ரெஃபர் பண்றதுக்கு நல்லாயிருக்கும். அது சீ ஃபுட் பத்தினாலும் சரி, ரெசிபி பத்தினாலும் சரி. மணியும் இப்போ 6:20 ஆயிடுச்சு பார்த்தீங்களா? எவ்வளோ ஒரு ஸ்வெட்டாக இருக்கு பாருங்க. ஒரு 45 மினிட்ஸ் நல்லா எக்ஸசைஸ் பண்ணேன். ஃபுல்லாக நல்லாவே ஸ்வெட் ஆகும் இந்த மாதிரி ஜும்பா பண்ணும்போது. ஈவன் வாக்கிங் போகும்போதுமே எனக்கு நல்லாவே வாக்கிங் போனால் 1.5 மணி நேரத்துக்கு வாக்கிங் போவேன். இப்போ இங்கே மழையும் அது மாதிரி இருக்குதா, அதனால வந்து வீட்டில் தான். இல்லைன்னா வாக்கிங் போகிறதுக்கு முன்னே ஒரு 15-20 நிமிஷம் ஜும்பா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து வாக்கிங் போவேன் எப்போவுமே. அதனால தான் ஓரளவுக்கு இப்போ வரைக்கும் வந்து இவ்வளோ வேலை பார்த்தா கூட பார்க்க முடியுது. காலையில் எழும்புனதும் பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க, எவ்வளோ வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரெஸ்ட்லெஸ் இடையில அதான் ஒரு 4:15 போய் படுத்தேன். 4:15 படுத்துட்டு 5 o'clock தான் எழும்பி வந்தேன். ஒரு 3/4 மணி நேரம் படுத்தேன். அதில் ஒரு 20 நிமிஷமாக நல்லா தூங்கியிருப்பேன். அப்புறம் 20 நிமிஷம் படுத்துக்கிட்டே அப்படியே மொபைல் பார்த்துட்டு அப்படியே டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் வந்துட்டு ஒர்க் அவுட் முடிச்சாச்சு. இனிமே போயிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து டீ போடணும். இனிமேல் தான் டீ போடுவேன். எப்போவுமே 6 மணிக்கு மேலே தான் டீ குடிப்பேன். இப்போ வெந்தய தண்ணி இருக்குல்ல, இது காலையில் போட்டேன்ல, இது வந்து பாருங்கள் குடிச்சிட்டு இப்போ மீதி இவ்வளோ இருக்குது. இன்னும் ஒரு 3/4 லிட்டர் இருக்கும். காலி ஆகிட்டுனா திரும்ப அதே வெந்தயத்தில் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுப்பேன். ஏன்னா நைட்டு தூங்குற வரைக்கும் கொஞ்சம் தண்ணி நிறையவே தான் குடிப்பேன். எப்படியும் அந்த டின்னர் முடிக்கிற வரைக்கும் எனக்கு தண்ணி நல்லாவே குடிப்பேன். நிறைய பேர் தண்ணி குடிக்க மாட்டீங்க. இது நான் மட்டும்தான் காலையில் போட்டது காலி பண்ணிவிட்டு இவ்வளோ இருக்குது. நான் எக்ஸசைஸ் முடிச்சுட்டு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தாச்சு. மேல் கழுவிட்டு வந்துட்டு அப்புறம் நல்ல ஒரு சொம்பு தண்ணி நல்லா குடிச்சாச்சு. குடிச்சிட்டு இனிமேல் வந்து எனக்கு இப்போ நான் உங்களுக்கு டைமை காட்டுறேன். நான் 7 மணிக்கு நான் சர்ச்சுக்கு போவேன் எப்போவுமே. காலையில் போகலை அப்படின்னா, காலையில் போனால் வந்து 7 o'clock போவேன். காலையில் சர்ச்சுக்கு போனால். காலையில் போகலை அப்படின்னா, இன்றைக்கி காலையில் சர்ச்சுக்கு போகலை. ஏன்னா சாயந்தரம் ஏதாவது திங்ஸுகள் வாங்க வேண்டியது இருந்துச்சுன்னா சர்ச்சுக்கு போயிட்டு அப்படியே போய் வாங்கிட்டு வருவோம். சாயந்தரம் வெளியே போகிற வேலை இல்லை அப்படின்னா காலையிலே சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடுவேன். ஒரு நேரமாவது சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடுவோம். இப்போ எக்ஸசைஸ் முடிச்சதுனால தலை முடி எல்லாமே வேர்த்துரும் எனக்கு. அதனாலே நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஹேர் வாஷ் வச்சுப்பேன். நம்மளை கேர் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். நம்மளை கேர் எடுத்துக்கிட்டால் தான் நம்ம மற்றவங்களையும் பார்த்துக்க முடியும். நம்ம சோம்பல் பட்டு உட்காந்துட்டோம் அப்படின்னா, நம்ம பார்த்துக்கல அப்படின்னா நம்ம மற்றவங்களையும் பார்த்துக்க மாட்டோம். மணி பாருங்கள் 6:35 ஆயிடுச்சு. 7 மணிக்கு சர்ச்சுக்கு போகணும். இப்போ வந்து அவரும் ஆஃபீஸ்லேருந்து வந்தாச்சு. டீ வேண்டான்னு சொல்லிட்டாரு. எனக்கு மட்டும்தான் டீ போடணும். டீயை போட்டு குடிச்சிட்டு டக்குன்னு கிளம்பணும், அவ்வளோதான். இப்போ 6:35 7 மணிக்கு எங்களுக்கு வீட்டு பக்கத்துலேயே தான் சர்ச்சு. ஜஸ்ட்டு ஒரு 3 நிமிஷம் 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் ஆகும். நான் ஃபாஸ்ட்டாக நடந்து போனோம் அப்படின்னா. அட்லீஸ்ட் ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னே சர்ச்சுக்குள்ளே போகணும்ல. நான் இப்படியே வீடியோ எடுக்கலைன்னா ஃபாஸ்ட்டாக கிளம்பிடுவேன். இப்போ சரி ஓகே வீடியோ எடுத்துட்டோம். சரி கடைசி வரைக்கும் எடுத்துடலாம்னு சொல்லிட்டு டீயையும் போட்டுட்டேன். டீயை அடுப்பில் போட்டுட்டு ஒரு 1/2 கிளாஸ் பால் 1/2 கிளாஸ் தண்ணி. நான் தண்ணியாக தான் டீ போட்டு குடிப்பேன். போட்டுட்டு டீ கொதிக்கிறதுக்குள்ளே எனக்கு சர்ச்சுக்கு போடுறதுக்கு ஒரு டாப் அயர்ன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதையும் அயர்ன் பண்ணிட்டு வந்தேன். இங்கே டீ கொதிச்சு ரெடியாக இருந்தது. ஃபில்ட்ரு பண்ணி குடிச்சாச்சு. இதெல்லாம் ஏன் உங்களுக்கு காமிக்கணும், நான் டீ போடுறதெல்லாம் ஒரு பெரிய வேலையானா ஒரு டைமில் நமக்கு அம்மா தானே போட்டு கொடுத்தாங்க. இப்போவும் உங்களுக்கு வீட்டில் யாராவது உங்கள் ஒய்ஃபோ அல்லது உங்கள் அம்மாவோ தான் போட்டு கொடுப்பாங்க. இப்போ நாங்கள் வேலை பார்த்தாலும் அந்த டீயை நாங்களே தானே போட்டு குடிக்கணும். இப்போ இவ்வளோ வேலை செஞ்சதுக்கப்புறம் ஒரு டீ குடித்தா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எனக்கு திரும்ப வீட்டுக்கு வர்றதுக்கு எப்படியும் 9-10 மணி ஆகும். ஏன்னா வெளியில் வேலை இருக்குது. அதனால சரி ஒரு டீ குடிச்சிருவோன்னு சொல்லிட்டு, ஏன்னா அவர் ஆஃபீஸ்லேயே குடிச்சிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டாரு. அதனால நான் டீ லேட்டாகவே போடுவேன். மோஸ்ட்லி ஆஃபீஸ்லேருந்து வந்தோடனே டீ போட்டு 2 பேரும் சேர்ந்து குடிப்போம். எனக்கும் வேலை கரெக்டாக இருக்கும். இதுதான் ஷெடியூல். நான் இப்படி தான் பண்ணுவேன். நான் மத்தியானம் 12:30க்கெலாம் சாப்பிட்டுட்டு 1 மணிக்கு 2 மணிக்கெலாம் தூங்குற ஆள் கிடையாது. எப்போவுமே இந்த 4-4:30க்கு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ ஃப்ரெஷ் ஆயாச்சு. டீயையும் குடிச்சிட்டு சர்ச்சுக்கு கிளம்பியாச்சு. போய் டைமை பார்க்கலாம். அங்கே விரட்டிகிட்டே இருந்தாங்க டைம் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. டைம் 5 மினிட்ஸ் 5 நிமிஷம். ஓகே கிளம்பி வெளியே போயாச்சு. மணி 7 மணி ஆக போகுது. இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்குது. இப்போ பாருங்கள் எவ்வளோ வெளிச்சம் இருக்குது பாருங்கள். அதுக்குள்ளே சர்ச்சுக்கு போயிட்டு மாதம் முடிச்சுட்டு அப்படியே கடைக்கு போயிட்டோம். இப்போ மணி 8 ஆக போகுது. ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர். மெயினாக பவுடர் கிடையாது, ஏர்பட்ஸ் இல்லை, இதெல்லாம் தான். ரொம்ப பெருசாக ஷாப்பிங் கிடையாது. 1-2 பொருள் இல்லைனாலும் சரி, கொஞ்சம் அது இங்கே பக்கத்தில் கிடைக்கல. இதுதான் எங்களுடைய சர்ச்சு. பார்த்துக்கோங்க, நல்ல பெரிய சர்ச்சு, பெரிய பங்கு, பெரிய சர்ச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஊரில் இருக்க ஒரு ஃபீல் தான் இந்த சர்ச்சில் இருக்குது.
அது ரொம்ப பெருசா தெரில. அதாவது எங்களுக்கு வந்து டெய்லி சர்ச்சுக்கு போறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருந்தா நல்லாயிருக்கும்னு நெனச்சோம். ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்குது. அ அதுக்கப்புறம் வந்தோமா அந்த பவுடர்லாம் வாங்குனோம். இது ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் நடக்கணும் இந்த கடைக்கு. டயர்டா தான் இருந்தது. சரி போம்போது போயிட்டு வரும்போது ஆட்டோல வந்துரலாம் அப்படி தான் நெனச்சேன். அப்புறம் வரும்போது டிராஃபிக்கா இருந்த உடனே ஆட்டோல போனா லேட் ஆகும். ஏன்னா நடந்து வந்துரலாம் அதுக்குள்ளே. அதனால வந்து வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அப்படியே சரி மெதுவா சரி நீங்க ஃபர்ஸ்ட்டு போயிடுங்க. நான் பொறுமையா வாரேன்னு வந்தேன். சும்மா வீடியோ எடுக்கிறேன். திங்ஸை வாங்கிட்டு வந்தாச்சு. நாங்க கிளம்பி போறோம். மணி 8:30 ஆச்சு. இன்னும் வீட்டுக்கு போயிட்டு காமிக்கிறேன். என்னெல்லாம் வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு. மழை விழலை. நான் அந்த குடை வாங்கினது மழை விழலை. போயிட்டுருக்கோம். ஹைவேஸில் தான். இப்படி தான் இன்றைக்கி நாள் பூரா எனக்கு போச்சு. இன்னும் போயிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து எடுத்துட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு ஃபுல்லாக வீடியோ எடுக்க மாட்டேன். ஓகே பாய், பார்க்கலாம். நான் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 15க்கு முந்தின நாள் ஆகஸ்ட் 14th எடுத்த வீடியோ. இதில் போட்டிருக்க இந்த 3 ரெசிபியுமே ரம்யா வீட்டு சமையலில் இருக்குது. நான் வந்து லிங்க்கு கீழே கொடுக்குறேன். நீங்கள் போய் பாருங்கள். ரெசிபி எல்லாம் சூப்பராக வந்துருந்துச்சு. இது மாலில் வர்ற வழியில் மாலில் பார்த்திங்கன்னா ட்ரை கலரில் வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ நேரம் மழை விழலை. இந்த கொடை வாங்கி ஆல்மோஸ்ட் வந்து 1 மாதத்துக்கு மேலே ஆகுது. ஒரு நான் வெளியில் இந்த கொடையை எடுத்துகிட்டு போனாலே மழையே தூராது. நாள் பூரா பெஞ்சிட்ருக்கும். இந்த கொடைய பார்த்தோன்னா மழை ஓடிடும். அன்னைக்கு தான் இந்த கொடைய நான் வந்து யூஸ் பண்ணாதான் வீட்டுக்கு வந்ததுமே சொல்லி சிரிச்சுட்டு இருந்தேன். அதாவது அட்லாஸ்ட் வந்து இந்த கொடைக்கும் வந்து ஓப்பனிங் வச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைக்கு அந்த கொடைய விரிச்சதுக்கப்புறம் அப்புறம் டெய்லி மழை நான் வெளியில் போகும்போதெல்லாம் மழை வந்தது. ஆனால் 1 மாதமா அந்த கொடைய நான் வெளியில் எடுத்துகிட்டு போகும்போதெல்லாம் அவ்வளோ நேரம் பெய்யும். வீட்டுக்கிட்ட இறங்குற வரைக்கும் பெஞ்ச மாதிரி இருக்கும். வெளியில் போகலானே ஒரு துளி கூட விழாது. அன்றைக்கு அந்த கொடையும் யூஸ் பண்ணிட்டேன். நைட்டு பார்த்திங்கன்னா மழை நான் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மழை கொஞ்சம் ஹெவியாக விழுது. ரொம்ப அப்படிலாம் கிடையாது. கொஞ்சம் ஹெவியாக விழுது. ஆனாலும் பரவாயில்ல. வெளியில் இருக்கும்போது ரொம்ப மழை விழலை. எனக்கு கொஞ்சம் தூரமே தான் போயிட்டு வந்தோம். ஒரு கிலோமீட்டர் போயிட்டு வந்திருப்போம் நினைக்கிறேன். மழை விழுந்திருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும். இப்படி தான் போச்சு. அதுவுமே நாங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மழை கொஞ்சம் ஹெவியாக விழுந்தது. அப்புறம் கோவா காலையில் எடுத்து வச்சோம்ல, அதை வந்து நைட்டு கட் பண்ணிட்டேன். ஏன்னா பழம் பெருசாக வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் ஆப்பிள் தான் கிடந்தது. அதனால் இந்த பழத்தை வெட்டிட்டேன். அப்புறம் நைட்டுக்கு ஆள் கொஞ்சம் நான் தான் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டேன் கரெக்டாக. அவர் வேண்டான்னு சொல்லிட்டாரு. அவர் கொஞ்சம் அந்த ஆரஞ்சு சிக்கனும் கொஞ்சம் கோவா பிறகு அந்த நக்கட்ஸ் இருந்ததுல்ல, அதுவுமே போதும் அப்படின்ட்டாரு. நான் வந்து கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டேன். ஏன்னா எக்ஸசைஸ் பண்ணியிருக்கோம், வாக்கிங் போயிருக்கோம். இவ்வளோ செஞ்சதுனால கொஞ்சம் பசி எடுத்தது. ஏன்னா மத்தியானமே ரொம்ப ஹெவியாலாம் சாப்பிடல நான். ஆனால் அவ்வளோ வேலையை முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட்டா அப்படி வராது. ஆனாலும் சாப்பிட்டேன். நல்லாவே சாப்பிட்டேன் மத்தியானமும். ரொம்ப நல்லா வந்திருந்தது. இனிமேல் வந்து மீதி இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுட்டு, இதெல்லாம் இனிமேல் ஏறக்கட்டுற வேலை வேறு வரும்ல. சாப்பிட்டதோட போய் உட்கார முடியுமா? இனிமேல் வந்து இந்த ஃபஸ்ட்டு இந்த சீசனிங் பண்ணதெல்லாம் எடுத்து உள்ளே பத்திரமா வச்சுட்டேன். இதெல்லாம் மேலே மேலே அடுக்கக்கூடாது. சீசனிங் ஒவ்வொரு தடவையும் இந்த பாத்திரம் மெயினாக சீசனிங் பண்ணிங்கன்னா தான் அடுத்த சமையலுக்கு அது வந்து எப்போவுமே ரெடியாக இருக்கும். சமையலுக்கு முன்னே நம்ம வாஷ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். அப்புறம் ஒரு 4 நக்கட்ஸ் மீதி இருந்தது. கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ் மீதி இருந்தது. கடந்த கொஞ்சம் பாத்திரங்களையெல்லாம் ஒதுக்கிட்டு கடைசியாக செய்கிற வேலைன்னு பார்த்திங்கன்னா, மறுநாளைக்கு வந்து காலையிலே சீரக தண்ணி குடிப்போம்ல, அந்த சீரகம் ஊற போடணும். அப்புறம் வந்து இது பாதாம் 2, 3 ஊற போடுவேன். இது இவ்வளோ தான் அந்த வேலை. இப்போ மீதி இருக்கிறத ஃபஸ்ட்டு வந்து பேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் கொண்டு வச்சுட்டேன். ஏன்னா நாளைக்கு எப்போவுமே முந்தின நாள் ஹெவியாக சமைச்சோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் டே வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டு ரெசிபியாக தான் இருக்கும். ஒரு சாம்பார் சாதம், பருப்பு சாதம் அல்லது தயிர் சாதம் இந்த மாதிரி ஒரு மெனு தான் இருக்கும். ஒரு நாள் அப்படின்னா, ஒரு நாள் வந்து அது கம்ப்ளீட்லி வந்து ரொம்ப சிம்பிள் மெனுவா இருக்காது. வெஜ்ஜிலயுமே ஹெவியா எதுவுமே ஃப்ரை பண்ண மாட்டேன். எதுவும் செய்ய மாட்டேன். இல்ல ஒரு நாள் இந்த மாரி பண்ணோம்னா, 2 நாள் அந்த மாரி சிம்பிளான மெனுவா இருக்கும். கடைசியா இருந்த குப்பையும் பேப்பர்ல பொதிஞ்சுட்டேன். பேப்பர்ல பொதியும்போது இதுதான் ஒரு கொசு, ஒண்ணும் வராது. ஏன்னா எங்களுக்கு வந்து குப்பை வந்து வீட்லயே வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிருவாங்க. அதுவும் காலையிலே 10 மணி, 11 மணிக்கெலாம் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிருவாங்க. நம்ம சமையல் முடிக்கிறதுக்கு தான் 2 மணி ஆகுதுல்ல, 1:30, 2 ஆகுது. அப்போ அந்த குப்பையெல்லாம் இருக்கும்ல, அது டெய்லியுமே குப்பை டப்பாவையும் வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு தான் நான் வந்து குப்பையெல்லாம் பேப்பரில் பொதிஞ்சு வைப்பேன். ஸ்மெல் வராது, வராது, கொசு வராது, எதுவுமே வராது. அதே மாதிரி நான் வந்து குடிக்கிற தண்ணியுமே கொஞ்சம் குளோரின் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாரி இருக்குது. அதனால் நைட்டே புடிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா, அதில எனக்கு என்னமோ குளோரின் ஸ்மெல் கொஞ்சம் அப்படியே இல்லாத மாரி கம்மியாக இருக்கிற மாரி இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக அந்த ஃபில்டர்லேருந்து பிடிச்சு குடிக்கும்போது, அது வந்து எனக்கு அந்த குளோரின் ஸ்மெல் இருக்கிற மாரி ஃபீல் ஆகும். அதனால் நைட்டு எப்போவுமே ட்ரம்மை வாஷ் பண்ணிவிட்டு பிடிப்பேன். அன்றைக்கி தண்ணியும் நெறைய இருந்தது. அதனால சரி அது கூடவே பிடிச்சு வச்சுட்டேன். இப்போ அடுப்படி எல்லாம் ஏற கட்டியாச்சு. எனக்கு இந்த ஒரு இடம் மட்டும் தான்.
கொஞ்சம் 1, 2 இடங்கள் இந்த இடம், அதுக்கு கீழ இருக்க இடம் இதெல்லாம் கொஞ்சம் ரேக்குக்கெல்லாம் கொஞ்சம் செட் பண்ணா நல்லாயிருக்கும். இருந்தாலும் இருக்கிற வரைக்கும் இருக்கிற இடத்த நீட்டா மெயின்டெயின் பண்ணிட்டு, அப்படியே அரேஞ்ச் பண்ணிட்டு கிளீன் பண்ணியாச்சு. இப்போ சீரக தண்ணிக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டுப்பேன். போட்டுட்டு ஒரு ஆளுக்கு 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. ஒரு 200 எம்எல்லேருந்து ஒரு 300 எம்எல் தண்ணி ஊத்தி அப்படியே மூடி வச்சுருங்க. காலையில வந்து அப்படியே ஒரு கலந்து விட்டுட்டு, ஸ்பூன வச்சு கலந்து விட்டுட்டு, அந்த சீரகத்த வடிச்சிட்டு, நீங்க வந்து அந்த சீரகத்த ட்ரை பண்ணி திரும்ப எடுத்து பொடி பண்ணிக்கலாம். நான் அப்படி தான் பண்ணிருவேன். சீரகத்த தூர போட மாட்டேன். அவ்வளோ ஸ்டாக்கும் இறங்காதுல்ல. அதனால தண்ணி ஊத்தி மூடி வச்சுப்பேன். காலையில எழுந்ததும் பிரஷ் பண்ணிட்டு அந்த தண்ணி தான் குடிப்பேன். வெந்தயம் ஊற வச்சிருப்போம்ல, அது 1 நாள் விட்டு 1 நாள் நல்லா மொள கட்டின பிறகு சாப்பிடுவேன். அது காலையில சாப்பிடும்போது, சாப்பிட்டதுமே அது கூடவே நான் அந்த பாதாம் சாப்பிடுவேன். அந்த கசப்பு வாயில தெரியாம இருக்கிறதுக்கு ஒரு 6, 7 பாதாம் ஊற வச்சு வச்சிருப்பேன். அந்த பாதாமையும் காலையிலேயே சாப்பிடுவேன். 2யும் எப்பவுமே காலையில ஒரு 11 மணிட்ட சாப்பிடுவேன். காலையிலலாம் கிடையாது. அந்த இன் பிட்வீன் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோணும்ல, அப்ப அந்த வெந்தயம் மொள கட்டினதையும், இந்த பாதாமையும் சாப்பிடுவேன். இல்ல சில நேரம் ரொம்ப பசிச்சுச்சுன்னா, காலையிலே எழும்புன டீ குடிக்கும்போதே பாதாம் சாப்பிட்டுட்டு, அப்புறம் டீ குடிப்பேன். இதெல்லாம் ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணல. எல்லாமே இப்போ ஒரு 3 மந்த்ஸ் தான் இதெல்லாம் ஃபாலோ பண்றேன். கொஞ்சம் டைஜஷன் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அதாவது நம்ம கொஞ்சம் சாப்பிட்டாலும் கொஞ்சம் அதிகமான எனர்ஜி கிடைச்ச ஒரு ஃபீல் இருக்குது அதுதான். இப்போ இதையும் உள்ள வச்சிரலாம். ஃப்ரிட்ஜ் டூர் போடுறேன். நான் வந்து குரோசரிஸ் எல்லாமே ஃப்ரிட்ஜில தான் வைப்பேன். எத்தனை பேர் குரோசரிலாம் ஃப்ரிட்ஜில வைப்பீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல போடுங்க. ஏன்னா ஃப்ரிட்ஜில வைக்கும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டி தான் எடுப்போம். அதுக்காக ஒவ்வொரு நேரமும் வந்து நம்ம வந்து 5 கிராம், 10 கிராமுக்கு வெளிய போய் வாங்கிட்டு இருக்க முடியாது. இப்போ மணி பார்த்தீங்க அப்படின்னா 10:15 ஆச்சு. மணி 10:15 ஆச்சா? முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்கேன்ல. இப்போ தான் எல்லா வேலையும் இப்போ தான் முடிஞ்சிச்சு. இதோட ரெஸ்ட் அவ்வளோதான். இனிமேல் நாளைக்கு காலையில் எழும்பி நாளைக்கு டியூட்டியை பார்க்க வேண்டியதான். இதோட கொஞ்ச நேரம் உட்காந்து ஒரு 1 மணி நேரம் இந்த எடிட்டிங் வேலைலாம் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. போதும் உட்காந்தது வேலை பார்த்ததுலாம். இன்னுமே ஒரு 11, 11:15 வரைக்கும் உட்காந்து இன்ஸ்டாவில் அப்படியே ரீல்ஸ் பார்க்குறது, அப்புறம் அப்படியே வாட்ஸ்அப்பில் பார்க்குறது, அதுக்கப்புறம் வேறு என்ன நம்மளுடைய சேனலுக்கு ஏதாவது கமெண்ட்லாம் வந்திருந்து நான் ரிப்ளை பண்ணுறது, அதெல்லாம் முடிச்சிட்டு அப்புறம் வந்து ஒரு 11:30 தூக்குவோம். உங்களுடைய ஒரு நாள் வீட்டில் இருக்கக்கூடிய ஹோம் மேக்கரோட ஒரு நாள் இப்படி தான் போகும். இதில் நம்ம வீடியோ எடுத்திருக்கோம். அது ஒரு 2 ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா ஒர்க் அவ்வளோதான். மற்றபடி ஒரு ஹோம் மேக்கராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு டெய்லி இதே ரொட்டீன் தான் இருக்கும். நான் பிஃபோர் 9 o'clock நான் வீடியோ எடுக்கலை. ஆஃப்டர் 9 o'clockலேருந்து தான் வீடியோ காமிச்சிருக்கேன். இன்னொரு நாள் வந்து மார்னிங் 6 o'clock இல்லை 6:30 தான் என்னோடய டைம் ஸ்டார்ட் ஆகும். அதுலேருந்தும் உங்களுக்கு வந்து வீடியோ காமிக்கிறேன். ஏன்னா அதுலேருந்தும் வீடியோ நல்லாயிருக்கும். ஏன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு நம்ம வந்து டீலேருந்து ஆரம்பிப்போம்ல, அதுலேருந்தே நமக்கு வேலை ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ 10 o'clockலேருந்து அந்த 9 o'clockலேருந்து நான் காமிச்சிருக்கிறேன். இதுதான் வந்து என்னுடைய டே. ஒரு டே இப்படி தான் போகும். ஷூட்டிங் எடுக்காத அன்றைக்கு ஃபாஸ்ட்டாக சமையலை முடிச்சுட்டு எடிட்டிங்கில் உட்காந்துருவேன். இதுதான் அது ரிலாக்ஸ்டாக இருக்கிற மாதிரி ஒரு 2 to 3 hours அவ்வளோதான். அது ஹோம் மேக்கராக இருக்கவங்களுக்கும் அவ்வளோ டைம் தான் ஃப்ரீயாக இருக்கும். அதுவும் இப்போ குழந்தைங்க வளர்ந்துட்டாங்க அப்படின்றதுனால எனக்கு வந்து இந்த டைம் ஃப்ரீயாக இருக்குது. இல்லை அப்படின்னா ஈவினிங் அவங்க டியூஷன் பார்க்கணும், அவங்கள ஸ்கூலில் பிக்கப் பண்ணணும், கூட்டிகிட்டு வரணும். இதெல்லாம் வந்து ஒரு 3 years பிஃபோர் வரைக்கும் அந்த ரொட்டீன் இருந்தது. 3 yearsக்கு அப்புறமா இப்போ 3 yearsஆகவே எனக்கு இதுதான் ரொட்டீன். ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அழகு உங்கள் கையில், ஆரோக்கியமும் உங்கள் கையில். மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.